அவ்வளோ ஆர்வம். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் எனக்கு இருங்க. MP40 UMP எடுத்துடுறான் வெளியே. இல்லை அவன் அழுத்த போடுவான். உள்ள போச்சா பச்சை வாணா பார்ப்போம். இது வந்து பார்ப்போம். இவன் அவ்வளோக்கா ஆட மாட்டான். சரி வந்துட்டான். ஏன்னா அது 2v2ல எப்படி அந்த 2v2ல எப்படி கோல் மட்டும் நம்ம டீம் பிளாக்ல ஒன்றும் இருக்கியாண்ணா? ஒன்றும் 6 லெவல் இருக்கா? தானே பார்த்தேன். எவனும் வரமாட்டான், அதான் நானே வெளியே வந்துட்டேன். நாளைக்கு மட்டும் 4 பேர் கூப்பிட்டானுங்க. தமிழான்னு கேட்டானுங்க. தமிழ் பேசுந்தானுங்களா? அதான் போயிட்டான். எல்லாம் ஹிந்திக்காரானுங்க. ஏன்ட்ட பேசும்போது ஹிந்தியில தான் பேசுறானுங்க. தமிழ்ல பேர் வச்சிருக்கானுங்க, ஆனால் ஹிந்தியில் பேசுறானுங்க. நான் அப்பயும் சொன்னேன், பாய் எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க பாய், தமிழில் தானே தமிழ் பையன் தானே நீ, தமிழில் பேசு அப்படின்னு. கேட்கவே ஆட்டுறான். இவன் நாங்க தான் அடிப்பான், டெசர்ட்ல தான் அடிக்க பார்ப்பான். அமௌண்ட் போடுறான். எனக்கு வச்சிருக்கான். ஸோ இல்லை அல்டிபடிக்கானே எடுத்துட்டேனே. அந்த இடத்துல அடிக்கவே முடியாது, அப்பயும் தூக்குறான். பார்ப்போம். கொளுத்து நுழுகிறான். ஆனால் ஃபோனை பண்ணி அந்த ரெக்கார்டு இருக்குல்ல, 8 நிமிஷமாக ரெக்கார்டு அடிச்சுட்டு இருந்தேன். ஃபோனை பண்ணி விட்டான், ரெக்கார்டு பூரா கட் ஆயிடுச்சு. இனி அதை வச்சு நான் என்ன பண்ணுறது?
ஓடு. இவ்வளோதான், நம்ம தான். எனக்கு நெட் கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டாம். எனக்கு இந்த ட்ரெயின் போக மாட்டேது. அடங்குய்யா போய் தொலைடா. போயிட்டான். அப்பயும் நெட் வர மாட்டேது. எனக்கு வர மாட்டேது. இப்போ வந்துடுச்சு. அருமை. வந்துடுச்சு. போயிடுச்சு. இப்போதான் ஒரு நாளைக்கு அப்படியே நிற்கிது. ஆனா ஏன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண பார்க்குறான். நான் க்ளோவில் போட்டு அடைச்சி விட்ருன்னா அப்படியே அந்த சைடில் போய் வச்சுக்கோங்க. இந்த வழியில் வருவீங்க நினச்சிட்டு அங்கே க்ளோவில் போட்டுட்ருக்கான். அவங்களும் பார்க்கவே இல்லை. அவன் பார்க்கவே இல்லை. ஐயா எனக்கு வெறியாகுமே. அவனுக்கு அது வெறியாகும்ல. இந்த ரூம் மேட்ச் ஒரு கடை பண்ணி தெரியுமா? எந்த ஒரு மேட்ச் எவ்வளோ தூரம் இழுக்குதோ அடுத்த ரவுண்டு தக்க முடியும். ஆமாம்ல, எனக்கும் அப்படித்தான் நடக்குது. டக்கு டக்குன்னு முடிச்சு விட்ருவேன். கடைசியை தள்ளிட்டே இருப்பான். நம்மளே இங்கே இருக்கலாம், கை இருக்காது போயிடலான்ட்டு. ஆனால் டக்குன்னு ஓப்பனில் போயிடுவான். க்ளோவில் போட்டு பேக் தான் அடிச்சுட்டு இருக்கான்ட்டு டப்புன்னு க்ளோவில் எடுத்து அடிச்சிருவான். கடைசிக்கு ஒன்று இருக்கான். வாருங்கள். என்னன்னா பண்ணுவாரு இந்த மாதிரியே போல பல வேலைகள் பாக்குறாரு. ஒரு நாளைக்கு அடிக்க சொன்னா அவரோட தூக்கி பிடிச்சாங்கடா. ஒரே நிமிஷம். கால் பிடிச்சிட்டாங்க. அது எப்படிமா நான் அந்த கலர்லாம் போய் சும்மா முட்டு ஓடி போய் பார்த்து அந்த கல்ல கல் சும்மா முட்டுறதுக்கு அந்த கல்லாம் உடையுது. எனக்கு மனசு இல்லை, நானும் இருக்கிறேன் கம்மியா சரியான சீடாடி. ஃபர்ஸ்ட் அடி விழுந்துச்சா நினைச்சேன். இப்படி இடிச்சு இப்படி இருந்துச்சு, பின்னாடி வந்துருச்சு. சரியா அடிச்சு நினைச்சா கல்லுடி படுத்துறா. அரண்டே போயிட்டேன். இந்த யானை படம் பாத்துக்கிறேன். மரத்துல யானை மோதனையும் மரம் ஸ்லோவா ஒழுங்கு பாத்தியா? அந்த மாதிரி தான் யானையாமா மொத்த கிரௌண்ட் அரண்டுருச்சுடா. எல்லாத்தையும் என்ன அடிச்சிட்டானா?
ரிசீல் அது நீ கோவை அவ்வளோ தீத்திட்டான் அம்மாடியா நீ ரிசீல் விளையாடுகிற சீனை அவன் பண் பண்ணிட்டே இருப்பான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் அந்த வேலைக்கு போக கரெக்டாக பண்ண அன்னைக்கு ரன்னோட சொன்னா இதெல்லாம் பேசவே முடியல அப்படிங்கிறான் சரி எனக்கு மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிட்டு வரேன். இல்லை இல்லை ஆனால் 4 பீஸ் சாப்பிட்டு முடிச்சிரு. என்ன சிப்ஸு? கடையில் எடுத்தது லேஸ் தான். லேஸா? சொன்னாங்க என் கடையில் லேஸு இந்த கவர் தான் வருமாம்மா உங்கள் கடையில். அப்பா சாஸ் வாசம் எப்படி அடிக்குது? நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. ஆமா ஏதாச்சும் காமெண்ட்ரி கொடுப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா ரோலக்ஸு அடிக்கணுங்கிற வெளி இல்லாமல் பொறுமையாக ஆடிட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி ராம் அடித்து அமௌண்ட் போடணுங்கிற வெறியோடு இருக்காரு. என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம். அடி வாங்கி சாவாரா இல்லை அவங்களுக்கு ஹெல்மெட்டை கட்டி கொடுப்பாரான்னு பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா தோக்கிற இடத்துல நம்ம எஸ்எம்பி ராம் தான் இருக்கார். அதாவது என் ஃப்ரெண்டு பாருங்க மண்டியில் அடிப்பானா. சரி இவன் தேர மாட்டான். எத்தனை டைம் கொடுத்துருக்கான். சி அதுவும் ஒரு மேட்ச் நான் வெளியே தள்ளிட்டு இருக்கனால நான் அடிச்சு போடுறான். புதுசாக தான் ட்ரை பண்ணலான்னு பண்ணுறேன். கிட்டக்கு போய் அடித்தா ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான். இப்போ என்ன குளிர் அசுமையா கடமத்தை பிடிச்சதுக்கா வருவியா? வரேன். சடஞ்சு சொல்கிறான். ஒரு ட்ராகன் கூட்டி பண்ணி ஆகுதா? அது நினச்சாலே கைவே இருக்குதே. போன வருஷம் சிக்காம போயிட்ட சீனு. எனக்கு என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அது சத்தியமா எனக்கே ஒரு கலைக்கு விட்டாங்க வச்சுக்கோங்க. இப்படி போ பின்னாடி உட்காந்துருக்கேன். இந்த பேண்ட் போட்டு உட்காந்துருக்கேன். சாமி இந்த பேண்ட்டுக்கு வலிக்கிட்டு வருதுரா. கீழே விழுகிற மாதிரியே போயிட்டு வரேன் நான். எனக்கா ஏன்டா போன நாய் போச்சு அதில். ஆனால் காசுக்கு ஒருக்க சீனு. நீ இப்படி கூட்டி உச்சி குடி குறைச்சது சும்மா நிற்க விட மாட்டானுங்க. நிற்க விட்டானா நல்லா இருக்கு. சரி குதிச்சுட்டே அடிக்கலான்னு பார்க்க போகும்போது குரங்க மாதிரி கீழே விட்டாரு. மேலையா கீழேயா? கீழே விட்டாரு. நீங்கள் அவன் கீழே போயிட்டான். உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கான். இப்போ என்ன போகிறான்னு பார்ப்போம். டப்புன்னு சொன்ன உடனே கீழே விட்டாரு அடிக்கிறதுக்கு. டேமேஜு அவன் என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். அடிப்பானா? அடிக்கல. நேராக வந்தார். அவ்வளோதான். ஐயோ நீங்களா? அவன் அடித்தாலே நினச்சேன். வாங்க அவனை போயிடு என்ன பண்ணுறான்னு கேட்போம். எப்படி தான் மனசை கலந்து விட்டான். எங்கே வந்துட்டான். உங்களோட கருத்துக்களை பற்றி சொல்லுங்கள். அந்த ரூமாச்சு எப்படி இருந்துச்சு? நீ பார்க்கலையா? பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்த்துதானே எந்த மையத்துக்கு. ஆமாம் என் கூட ஆடும்போது மட்டும் எதுக்கு துள்ளி துள்ளி வந்து அடிக்கிறேன்? நீ துள்ளினா குதிச்சு குதிச்சு வந்து அடிக்கிற. அதுவும் இல்லாமல் என் ட்ரிக்கை வேற ஃபாலோ பண்ணுற. க்ளோ மேலே ஏறி அடிக்கிறது. நான் எப்படி உன் கூட எனக்கே நான் இல்லை. க்ளோல் மேலே ஏறி அடிக்க பார்த்த. யாரா? இப்போ யாருக்குள்ள விளாண்ட? ரோலக்ஸ்.
சார் எப்போ அப்லோட் பண்ணிட்டு வரேன்.